கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களை கண்டித்து அதிமுக நடத்தவுள்ள உண்ணாவிரத போராட்டத்திற்கு சென்னை மாநகர காவல்துறை 23 நிபந்தனைகளை விதித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என அதிமுக எம்எல்ஏக்கள் முழக்கங்கள் எழுப்பி வெளிநடப்பு செய்தனர். இதனிடையே அவைக்கு குந்தகம் விளைவிப்பதாகவும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரை நடத்த விடாமல் இருப்பதாகவும் அதிமுக எம்எல்ஏக்களை சஸ்பெண்ட் செய்யுமாறு அவை முன்னர் துரைமுருகன் தீர்மானம் கொண்டு வந்தார். அதன் பேரில் கூட்டத்தொடர் முழுவதும் அதிமுக எம்எல்ஏக்களை சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டார். இந்த நடவடிக்கையை கண்டித்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். இதற்காக சென்னையில் வள்ளுவர் கோட்டம் உள்பட 4 இடங்களில் போராட்டம் நடத்த அனுமதி கேட்டு காவல் ஆணையர் அலுவலகத்தில் அதிமுக சார்பில் மனு அளிக்கப்பட்டிருந்தது. அதற்கு மறுப்பு தெரிவித்த காவல்துறை எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியத்தில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி கொள்ளலாம் என அனுமதி அளித்து 23 நிபந்தனைகளை விதித்துள்ளது. அதன்படி உண்ணாவிரத போராட்டம் அமைதியான முறையில் நடத்தப்பட வேண்டும் என்றும் போராட்டம் நடத்தும் இடத்திற்கு எந்த காரணத்தை கொண்டும் வாகனங்களை கொண்டு வரக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் காவல் அதிகாரிகள் குறிப்பிடும் இடத்தில் உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் என்றும் அரசியல் தலைவர்கள், தனிப்பட்ட நபர்கள் அரசு அதிகாரிகளை தாக்கி பேசவோ முழக்கம் எழுப்பவோ கூடாது என்றும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.